Hi dear students, welcome to A2 Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்த எல்லாருக்கும் சீட் கிடைக்குமா அண்ட் பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற எல்லாருக்கும் சீட் கிடைக்குமா தென் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க யாரெல்லாம் பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ரிப்பீட்டடா மெயில்ல வந்துட்டு இருந்துச்சு. ஸோ பாத்தீங்கன்னா அந்த டவுட்கான கிளாரிபிகேஷன் அந்த வீடியோல கொடுக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட்ல வந்த எல்லாருக்குமே சீட் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3300 சம்திங் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பிரைவேட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 19,000 சீட்ஸ் பக்கம் இருக்குது பிரைவேட் சீட்ஸ். நம்ம பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணி எலிஜிபிள் கேண்டிடேட்டோட லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 65,000 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ நீங்க இதுல வச்சு பாருங்க, காம்படிஷன் பிளஸ் பாத்தீங்கன்னா சீட் அவைலபிலிட்டி இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இங்க பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல ரேங்க் லிஸ்ட் வந்த எல்லாருக்குமே சீட் கிடைக்கும் அப்படின்னு 100% அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. அது ஒரு சாத்தியம் இல்லாதது அப்படின்னு கூட சொல்லலாம். இட்ஸ் நாட் பாசிபிலிட்டிஸ் பிகாஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்குது, காம்படிஷன் அப்படிங்கிறது ஹெவியா இருக்குது. ஓகே, இந்த 65,000 பேருமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் 55,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எனிவே நமக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்ல வந்த எல்லாருக்கும் சீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எது பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைக்கும்னா உங்க கம்யூனிட்டி ரேங்க், உங்க கட் ஆஃப், உங்க ஜெனரல் ரேங்க், நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகும். தென் இன்னொரு டவுட் என்னன்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலே சீட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அது பாத்தீங்கன்னா முற்றிலும் ஒரு தவறான கருத்து. ஏன்னா நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நமக்கு பிடிச்ச காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு தெரிவிக்கிறது. ஐ மீன் இன்டிமேஷன் கொடுக்கிறது. எனக்கு இந்த கோர்சஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டட், இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நம்ம மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு சொல்றோமே தவிர அது நாட் எ ரிசல்ட் ஆர் அலாட்மெண்ட் ப்ரொசீஜர். ஓகே, நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஸ்டம் அதை அலாட் பண்ணுமே தவிர நம்ம கொடுக்கறது அப்படியே கண்டிப்பா நம்ம கொடுத்துட்டாலே சீட் அலாட் ஆகும் அப்படின்னு சொல்றது நாட் பாசிபிள். பிகாஸ் பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோங்கிறது பொறுத்து இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கட் ஆஃப் ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி தான் சீட் கிடைக்கும். ஸோ ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரேங்க் லிஸ்ட்ல வந்த எல்லாருக்கும் சீட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற எல்லாருக்கும் சீட் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதுல கிளாரிட்டியா இருந்துக்கோங்க. இது சீட் அலாட் பண்றது எது பேஸ் பண்ணினா உங்க கம்யூனிட்டி ரேங்க், உங்க ஜெனரல் ரேங்க், உங்க கட் ஆஃப். தென் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்த 65,000 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதாவது 200வது கட் ஆஃப்ல இருந்து 75வது கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் ஒரு ரூல் என்னன்னா இந்தந்த லிமிடேஷன் கட் ஆஃப்க்கு ஒவ்வொரு ரவுண்ட்ல கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்தந்த ரவுண்ட்ல தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டவுட், ரேங்க் லிஸ்ட்ல வந்த நேம் எல்லாருக்குமே சீட் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ற எல்லாருக்குமே சீட் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம்னா ரேங்க் லிஸ்ட்ல யாருடைய நேம் எல்லாம் வந்திருக்குதோ அவங்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்க கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஒவ்வொரு ரவுண்ட்ஸா கால் ஃபார் பண்ணுவாங்க. அந்தந்த ரவுண்ட்ஸ்ல தான் உங்களால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். இந்த ரவுண்ட் கிளாரிபிகேஷன் வீடியோ ஆல்ரெடி நான் சேனல்ல கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ என்ன, அதுல என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. இப்பவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, பாராமெடிக்கல் கவுன்சிலிங்னா என்ன. இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெயில் பண்ணிருந்தீங்க, நான் ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்தாலே சீட் கிடைக்குமானா, தென் பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலே சீட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி, தென் யாரெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி இந்த இயர் என்னெல்லாம் புது அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு. மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்தவர்கள் A2 Career யூடியூப் சேனல், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.